சொர்க்கம் சொர்க்கம் இன்னி உண்டோ சொர்க்கம். இந்தாங்க பேசினபடி அமௌண்ட்டு. அதெல்லாம் சரிதான். நேற்று ராத்திரி அவன் பொண்டாட்டியை மிரட்டும் போது அவ சத்தம் போட்டு ஊரையே கூட்டிட்டா. ஜனங்கள்லாம் சேர்ந்து எங்களை தர்மடி அடிச்சிட்டாங்க. வலிக்கிய தலைவா, ஏதாவது பார்த்து போட்டு கொடு தலைவா. செய்கூலியை தவிர சேதாரமும் வேணுங்கிறீங்க. இந்தாங்க எக்ஸ்ட்ரா 1500 ரூபா. சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம் தலைவா. நீங்க போட்ட மிரட்டலுக்கு என்னை தேடி வந்துருவார்ல? வரலன்னாக்க மறுபடியும் கூடுதலா போய் மிரட்டிட்டு வந்துரும்ல. இது பாருங்க, பணத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சரி தலைவா, எங்களுக்கு வேண்டியது துட்டு கொடுத்தா என்ன வேணாலும் செய்யறோம். சரி, அடுத்த தடவை சாதாரணமா இல்ல, நல்லாவே மிரட்டி வைக்கணும். வந்துடணும் என்கிட்ட அவ. சரியா? வரேன். சரி தலைவா, வரேன்பா. பைத்தியக்காரனா இருப்பான் போல் இருக்கு. நான் கூட அவன் துட்டு கொடுத்தானேன்னு சும்மா மிரட்டிட்டு வரலான்னு பார்த்தேன். அங்க போய் அவன் பொண்டாட்டி பார்த்தப்பறம் தான் தெரியுது என்ன அழகா அல்வா துண்டு மாதிரி சோக்கா இருக்கிறான். தொடாம பார்த்துட்டு வந்துட்டமேன்னு தோடுறா. அடடா, இந்த தடவை அவளை சும்மாவே விடக்கூடாது. எப்ப தலைவா? இன்னைக்கு ராத்திரியே 2 ரவுண்ட் எக்ஸ்ட்ரா போட்டு மேட்டரை முடிச்சிருவோம். அப்ப அசைவ விருந்து இருக்குன்னு சொல்லுங்க. அப்படியா? ரவியே அப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காரு. என்ன கீதா இது? என்னால நம்பவே முடியலையே. இந்த வெக்கங்கட்ட காரியத்தை யார்கிட்ட சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. பொண்டாட்டியோட மானத்தை காப்பாற்ற வேண்டிய புருஷனே இப்படி மானத்தை வாங்க நினைக்கிறப்போ நான் என்ன செய்ய முடியும்? ஹரி, என்னால அந்த வீட்டுல இருக்க முடியாது. எனக்கு ஒரு வீடு பார்த்து கொடுங்க. அங்க இருக்கிறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. இங்க பாருங்க கீதா, நீங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் அவசரப்படாம யோசிக்கணும். ரவிக்கு உங்க மேல இருக்கிற அளவுக்கு அதிகமான அன்புனாலையும் உங்களோட சேர்ந்து வாழணுன்ற ஆசையிலையும் அவர் புத்திக்கு தோணுன அளவுக்கு இந்த மாதிரி தப்பான காரியத்தை பண்ணிருக்கலாம். ஆமாக்கா, அண்ணே சொன்ன மாதிரி அவரோட நிலைமையை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இல்ல வெண்ணிலா, உனக்கு அவரை பத்தி தெரியாது. ரவுடிங்க கிட்ட காசை கொடுத்து பொண்டாட்டிய மிரட்ட சொல்றவன் ஒரு ஆம்பளையா? கீதா, அவர் செஞ்சது தப்பு இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அந்த ரவுடி பசங்களோட மனசுல இப்படி ஒரு தப்பான எண்ணம் இருக்கிறது அவருக்கு தெரியுமா? தெரிஞ்சிருந்தா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருப்பாரா? ஹரி, நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு என் மேல அதிகமான அன்பு இருந்திருந்தா நான் எதிர்பார்க்கிற மாதிரி அவர் மாறி இருக்கணும். இல்ல, என் மனசு மாறி அவருக்கு அவர் காத்திருக்கணும். இது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி ஒரு அசிங்கமான காரியத்தை எதுக்கு செய்யணும்? கீதா, எனக்கு ஒரு ஐடியா. என்ன பாத்துக்க இந்த வீட்டுல வெண்ணிலா இருக்கால, ஆனா நீ பாவம், உன்னை பாத்துக்கதான் யாருமே இல்லையே. இந்த ஹரி இருக்கானே தரிய, இவன் சும்மா தானே இருக்கான். இவன் உனக்கு தனியா இருக்கட்டுமே. ஹரி, நீ ஒண்ணு பண்ணுடா, நீ போய் கீதா வீட்டுல படுத்துக்கோ. ஏய், உனக்கு ஏதாவது மூளை இருக்கா? எனக்கு தலை நிறைய மூளை இருக்கு, உனக்கு தான் இல்ல. நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? முடியாது. ஹரி, என்ன இது? படிச்ச நீங்களே இப்படி நடந்துக்கலாமா? பாவம், அவங்களுக்கு என்ன தெரியும்? ஏதோ எனக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுல விகல்பம் இல்லாம யோசனை சொல்றாங்க. இதுக்கு போய் திட்டுறீங்களே. அண்ணா, எனக்கு ஒரு ஐடியா. அண்ணி சொன்ன மாதிரி நீ அவங்க வீட்டுல போய் தங்கினாதான் தப்பு. அவங்க குழந்தையோட நம்ம வீட்டுல வந்து தங்கிட்டா அன்னைக்கு எனக்கு துணையா இருப்பாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்ல. சரின்னு சொல்லுங்க அக்கா. எதுக்கு 2 வாடகை 2 சமையல்? எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்ல. சரின்னு சொல்லு. என்னென்ன சொல்றீங்க? நீ சொல்றதுல எனக்கு பூரண சம்மதமா. கீதா என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியலையே. என்ன கீதா, வெண்ணிலா சொல்றது நல்ல யோசனையா இருக்கே. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? வாடகையை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போ நீ எங்க கூட தான் இருக்க போறியா? ஐயா ஜாலி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் ஒன் கண்டிஷன், நானும் வாடகையை ஷேர் பண்ணிப்பேன். சரி சரி, நீ அப்புறமா வாடகையை ஷேர் பண்ணிக்கலாம். முதல்ல இப்ப சாப்பாடை ஷேர் பண்ணிக்கலாமா? வா.
குழந்தை தனியா இருக்கான் கிருஷ்ணா. வா. கீதா சாப்பிட்டுட்டு போலாம். நானே உங்களை வீட்டில் ட்ராப் பண்றேன், வாங்க. அவன் உன்னை டிராப் பண்ணலன்னா நான் உன்னை டிராப் பண்றேன், வா. சரி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிம்மா. வாங்க நீ. இந்தாங்க, நீங்க உங்க அண்ணனுக்கு கொடுத்த 2000 ரூபாய் பணம் சரியா இருக்கான்னு எண்ணி பார்த்துக்கோங்க. அண்ணன் தான் 6 மணிக்குள்ள வருவார் நினைச்சேன், நீங்களே கொண்டு வந்துட்டீங்க. அதை பத்திலாம் உங்களுக்கு என்ன கவலை? உங்களுக்கு தேவை பணம். கூட பிறந்தவங்களோட பணம் தானே உங்களுக்கு பெருசா போச்சு. அண்ணி, நான் இப்போ என்ன செஞ்சிட்டேன்? கல்லாவிலேருந்து எடுத்து கொடுத்த பணத்தை தானே திருப்பி கேட்டேன். நீ கரெக்டா கராரா நடந்துக்கிட்டப்பா. நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம். உயிரே போனாலும் உறவுக்காரங்க கிட்ட கடன் வாங்க கூடாதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அண்ணி, பணத்தால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் அண்ணன் கிட்ட பணம் கொடுக்கும்போது யோசிச்சேன். அப்படி நினைச்ச மாதிரியே பிரச்சனை வந்துருச்சு பாத்தீங்களா? பிரச்சனை தானே வரல தம்பி, நீங்களா அதை கிரியேட் பண்ணிட்டீங்க. நீங்க உங்க மாமனார் கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக எங்களெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டீங்க. உங்ககிட்ட எல்லாம் கடன் வாங்கிட்டு பேச்சு வாங்கணும்னு எங்க தலையில எழுதியிருக்கு. என்ன பண்றது? அண்ணி, நீங்க மனசொடிஞ்சு பேசுற அளவுக்கு நான் வேணும்னு எதுவும் செய்யல. இருக்கிற நிலைமையை சொல்லி கடனை திருப்பி கேட்டேன். இல்ல ரமேஷ், இப்ப நீ ரொம்ப மாறிட்ட. நீ அரடாயர் போட்டு தெரிஞ்சிட்டு இருந்த காலத்துல நான் கல்யாணம் பண்ணி வந்தேன். உன்னை நான் எப்படி எல்லாம் சீராட்டி பாராட்டி வளர்த்திருப்பேன். உங்க அண்ணா உன் மேல உசிரை விட்டுட்டு கிடப்பாரு. அப்படிப்பட்ட அண்ணனை பார்த்து சனிக்கிழமைக்குள்ள பணம் கொடுக்கலன்னா தப்பா போயிடும் சொன்ன. போதும்பா, அந்த ஒரு வார்த்தை போதும். செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது. அப்படி எதுக்கு மானம் கெட்டு போய் நகை போட்டுக்கணும் தான் கையில கடந்த வலையில கொண்டு போய் மார்வாடி கடையில வச்சு இந்த பணத்தை வாங்கிட்டு வந்தேன். இனிமே உனக்கும் எங்களுக்கும் எந்த கடன் பாக்கியும் இல்லை. நான் வரேன். அண்ணி, நான் என்ன இப்ப தப்பா கேட்டேன்? வேண்டாப்பா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இப்ப நீ பெரிய பணக்காரன் ஆயிட்ட, ஒரு ஷெட்டுக்கு வேற ஓனர் ஆயிட்ட. நாங்க ரொம்ப சாதாரணமானவங்க தான். நாங்க எப்படியோ இருந்துட்டு போறோம். நீ நல்லா இரு. ராஜா, சாயந்தரத்துக்குள்ள ரமேஷ் பணம் கொண்டு வந்து கொடுக்க சொல்லியிருக்கானே, இப்ப என்னடா பண்ண போற? ஏன் அவனுக்கு பணம் கொடுத்து அவனுக்கு கமிஷன் தரேன்னு சொல்லியிருக்கானே. ஏன்டா அப்படி பேசுற? பின் என்னம்மா, நானே இன்னும் 1 மணி நேரத்தில் அவனுக்கு பணம் தரணும். யார் வீட்டு கதவை தரலான்னு யோசிச்சுட்டு இருக்கிற நீ வேற. அது இல்லடா. நீ கொஞ்சம் சும்மா இருமா. உன் மகன் நாள் கணக்கு வச்சுட்டு போனா இப்ப மணி கணக்குல வந்து நிக்குது. அவன் வேற வாசல்ல வந்து தகராறு பண்ணுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. இதில் நீ வேற. உடனே கோபம் வந்துருமே. ஏய் நெல்ரி, எங்கடி டிங்கு டிங்குன்னு அண்ணனடா போட்டு போயிட்டு இருக்க? 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து பைக்ல வெயிட் பண்றேன். நீ அதுக்கு முன்னாடியே பர்மிஷன் போட்டு எங்கேயோ போயிட்டியாமா? எங்கடி போனேன்? ஆமா போனேன். அதுக்கு என்ன போ? எது லோமாவா? நீ எங்க போறேன் வரேன்னு எனக்கு தெரிய வேண்டாமா? பைக் பெட்ரோலுக்கு பணம் கொப்பனா தர போறேன். தேவையில்லாம எங்க அப்பாவெல்லாம் இழுக்க வேண்டாம். காரண காரியத்தோட தான் போயிட்டு வரேன். என்னடி அப்படி காரணக்காரியமா போனேன்? ராஜா, இந்தா. என்ன கண்டா? என்னமா அது? தாலி இருக்கு. கேவலம் பணத்தால என் பிள்ளைக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாது. அது 1 சவரத்துக்கு மேல இருக்கும். எப்படியாவது வித்து ரமேஷ் கிட்ட பணத்தை கொடுத்துரு. பாவம், அவ சொல்றதுல நியாயம் இருக்குல்ல? இந்தாங்க. இதுக்கு இப்ப அவசியம் இல்லை. இப்பதான் ரமேஷ்க்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். எது கொடுத்துட்டியா? ஏதுடி உனக்கு பணம்? கையில இருந்து ஒரு வளையல் எடுத்துட்டு போய் வழக்கமா வைக்கிற மார்வாடி கடையில வச்சு பணத்தை கொடுத்துட்டு வரேன். நேத்து பிறந்தவெல்லாம் கேவலமா பேசும்போது நகையா முக்கியம்,
மானம் தான் முக்கியம். எல்லா வீட்லயும் தாய்க்கு தலைச்சம்புள்ள மேலதான் பாசம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம வீட்ல எல்லாமே தலைகீழ. உங்க அம்மாக்கு சின்ன புள்ள மேலதான் பாசம் ஜாஸ்தி. அதனால தானே இது வரைக்கும் எந்த பிரச்சனைக்கு வெளியே வராத தாலி இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. டேய், எனக்காக தாண்டி எங்க அம்மா தாலி எடுத்து கொடுத்தாங்க. இப்படியே நம்பியே வீணா போங்க. உங்க மேல இருக்கிற அக்கறையில் ஒன்றும் உங்க அம்மா கொடுக்கல. அவங்க சின்ன புள்ள மேல இருக்க பாசத்துல தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவர் சின்ன புள்ள மாமனார்கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டாருன்னா அப்புறம் அவர் மெக்கானிக் ஷெட்டையும் பரம்பரை வெட்டியும் எழுதி வைக்கிறேன்னு சொன்னார் பாருங்க, அது கிடைக்காம போயிடுமே. அந்த கவலையில தான் கொடுத்துருக்காங்க. கஷ்டம் வரும்போது தான் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். நீங்களே சொல்லுங்க, ஆண்டவரப்பு பிரச்சனையிலேருந்து இன்னி வரைக்கும் நம்ம எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோ ஏன் போன மாதம் உங்கள் அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவு பணம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அப்பெல்லாம் வெளியே வராத தாலி இன்னைக்கு மட்டும் வெளியே வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? ஜெயந்தி, உன் மனசுல இவ்வளவு விகல்பம் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லம்மா. யாரு? நானா? நீங்க தான் ஒரு கண்ணுக்கு வெண்ணி இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைக்கிறீங்க. ஜெயந்தி, நீ எப்படி நினைச்சாலும் சரிம்மா, என் மனசுல எந்த வித்தியாசமும் இல்ல. என் பிள்ளைங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிதான் நான் இதை எடுத்து கொடுத்தேன். சரிம்மா, இப்ப அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் இதை பத்தி இத்தனை நாளா என்கிட்ட சொல்லல? போதுமா, யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னே புரியல. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்துலன்னு அந்த பாட்டு கேட்கறப்பெல்லாம் அப்ப எனக்கு கோபம் வரும். ஆனா இப்பதானே புரியுது எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தா அந்த கவிஞர் இப்படி தீர்க்க தரிசனம் எழுதியிருப்பாரு. ஆட போமா. சொன்னாக்கா, கீதா எங்க போயிருக்கா? வீடு பூட்டி இருக்கு, வீடு காலின்னு வேற போட்டிருக்கு. ஆமாப்பா, அவ வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாளே. வீடு ஐயோ, எனக்கு தெரியாது. ஆமா, ஏன் காலி பண்ணா? எங்க போயிருக்கா? அதை ஏன் கேக்குறீங்க தம்பி? ஒரு நாள் 3 பொறுக்கி பசங்க குடிச்சிட்டு வந்து அவ தனியா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வீடு புந்து கலாட்டா பண்ணிட்டு போயிட்டானுங்கப்பா. பாவம், ராத்திரி எல்லாம் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தா. இதான், பொம்பளை தனியா இருந்தா காலி பசங்க வந்து வாராட்ட தான் செய்வாங்க. புருஷன் கூட இருந்தா இந்த மாதிரி தொல்லலாம் இருந்திருக்காதுல்ல. இதெல்லாம் நீங்க தாங்க அவளுக்கு எடுத்து சொல்லிருக்கணும். இல்லப்பா, இப்ப அவளே அதை உணர்ந்துட்டா. உணர்ந்துட்டாளா? வெரி குட். இப்போ என்ன தேடி தான் போயிருக்காளாக்கா? அவசரப்படாதீங்க தம்பி, அவளுக்கு பாதுகாப்பு வேணுங்கிறதுனாலதான் அவ கூட வேலை செய்யற மேனேஜர் ஹரி வீட்லயே போய் செட்டில் ஆயிட்டா. கீதா, நில்லு கீதா. கீதா, உன்னால என்னை எப்படி பார்க்க முடியும்? நீ செஞ்சிருக்கிற காரியம் அப்படி. என்ன முறைக்கிற? நீ என்ன வேணாலும் பண்ணுவ, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணும்ல? இதை பார், நீ என்ன வேணா வாயை மூடிட்டு சும்மா இருக்க சொல்லலாம். ஆனா ஊரே உன்னை பத்தி கேவலமா என் காது பட பேசுது. நாக்கு பிடிக்கிட்டு சாவலாம் போல இருக்கு. அத முதல்ல செய், ஒரேடியா தலைமுழுகிட்டு போயிடுவேன். நீ ஏன் பேச மாட்ட? உனக்கு இப்ப புதுசா ஒரு ஆள் கிடைச்சிருக்கான்ல, இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. ஹரிய பத்தி ஒரு வார்த்தை பேசுன மரியாதை கேட்டுரும். மரியாதையா? அந்த மரியாதையை என்னைக்கு எனக்கு கொடுத்துருக்க? என்னைக்கு என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்பினியோ அன்னைக்கே என்னோட மானம் மரியாதை எல்லாம் போயிடுச்சு. தாலி கட்டின பாவத்துக்காக உன் காலையை சுத்தி சுத்தி வந்தேன். நான் திருந்திட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு அழாத குறையா கெஞ்சினேன். ஆனா நீ என் கண்ணை தடவை அடுத்தவங்க கூட போய் தங்கியிருக்க. அது எனக்கு எவ்வளவு கேவலம் தெரியுமா? கேவலத்தை பத்தி நீ பேசுறியா? நீயே ஒரு கேவலமான பொறுப்பு தானே. பெரிய யோகிய மாதிரி பேசுற. உலகத்திலேயே எந்த புருஷனாவது பொண்ணு மாதிரி ரவுடி பசங்களை விட்டு பொண்டாட்டிக்கிட்டே கலாட்டா பண்ண சொல்லுவானா? நீ அந்த ரவுடிங்க கிட்ட காசு கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அவனுங்க என்ன பேசிட்டாங்கன்னு தெரியுமா? சொல்றதுக்கே கூச்சமா இருக்கு. அடுத்த தடவை அந்த ரவுடி பசங்க என்கிட்ட தப்பா நடந்துக்கணும்னு பேசிட்டாங்க. கீதா, நான் அந்த மாதிரிலாம் அவங்ககிட்ட சொல்லவே இல்லையே. அந்த குடிகாரங்க கிட்ட நீ பேசுனதை நானே பார்த்தேங்கிற, அப்பவும் போய் பேசுற. சரி, அப்போ வா, போலீஸ்ல போய் அவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இவங்க ஏற்பாடு பண்ணதுக்காக உன்னதான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. நீ தான் உள்ள போய் உட்காரணும். நீ சொன்னியே புருஷன்னு, அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் இதை பெருசுப்படுத்தாம விட்டுட்டேன். அன்னைக்கு நீ பொழப்பியா மாட்டியான ஹாஸ்பிட்டல கிடந்தப்போ
எனக்கு என்னன்னு நான் போயிருந்தா இன்னைக்கு நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் நீ திருந்த மாட்டியான்னு எல்லா பொண்ணும் நினைக்கிற மாதிரி என் மனசுக்குள்ளேயே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இனி உன்னை அந்த கடவுளாவது காப்பாத்தணும்னுதான் நான் கோவிலா போறேன். அப்படி நான் கோவிலுக்கு போனப்பதான் நீ அந்த குடிகாரங்கிட்ட பேசினதை நானே பார்த்தேன். நீ பண்ண வெக்கங்கிட்ட காரியத்தாலதான் யார்கிட்ட போய் அடைக்கலம் கேட்க போறோன்னு நான் தவிச்சு போய் நின்னேன். அப்பதான் ஹரி வந்து உனக்கு நான் இருக்கேன்னு சொல்லி எனக்கு அடைக்கலம் கொடுத்தாரு. இனி எனக்கும் என் பிள்ளைக்கும் ஆதரவு கொடுக்கறதுக்கு அங்க ஒரு நல்ல குடும்பம் இருக்கு. எனக்கு அது போதும். தயவு செஞ்சு அதை கெடுத்துறாத. போதும் சாமி, உன்னால நான் பட்ட கஷ்டம் எல்லாமே போதும். நான் என் வழியில போயிடுறேன், நீ உன் வழியில போயிடு. கீதா, மறுபடியும் நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து வாழணுங்கிற ஆசையில தான் அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு கீதா. ஓ மன்னிப்பை கொண்டு போய் உடப்புல போடு. உன்னால இனி திருந்தவே முடியாது. கீதா, எல்லா பொம்பளைங்களும் குத்து விளக்குதான் மகாலட்சுமி தான். அவங்கள பத்திரகாளியா மாத்துறது உங்களை மாதிரி ஆம்பளைங்க. என்னையும் அப்படி ஆக்கிடாத. போயிடு.